ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 21ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்வாடசன்ஸ் டெக்னிக்ல நம்ம குயிமிங் இப்போ மாஸ்டர் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோவும் அவரை பாராட்ட கொஞ்சம் இப்போ நான் என் பவர்ஸை பிரேக் த்ரூ பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான். உனக்காக நான் எதையும் செய்வேன். அதெல்லாம் எது செய்யவேனா, ட்ரைனிங் எடுத்து ரொம்பவே டயர்டாக இருக்கு, நம்ம போய் ஏதாவது சாப்பிடலாம். அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம குயிமிங்கும் அப்படியே அவரை பத்தி யோசிக்கிறாரு. கொஞ்சம் ரொம்பவே நல்லவனா இருக்கான். அந்த ஃபெங்கால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம நம்ம தான் பாத்துக்கணும். அவரும் அப்படியே ஒரு பின்னாடியே போக பாதி வழியில அவரோட ஃப்ரெண்ட் அவரை தேடிட்டே அங்க வராரு. கொஞ்சம் எங்க உன்னை ஆளையே காணும், நான் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன். இங்க மரம் விழுகிற சவுண்ட்லாம் கேட்டுச்சு, கண்டிப்பா உன்னோட வேலையா இருக்குன்னு சொல்லிதான் நான் இங்க வந்தேன். ஆமா உனக்கு என்னாச்சு, மொட்டையும் கைமா நின்றுட்டு இருக்க, இங்க இருந்து தப்பிச்சு ஓட புரிய என்ன? அட அதெல்லாம் இல்லப்பா, உனக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வீட்டுல இருந்து எடுத்தது, அப்புறம் கேம்பஸ்ல ஆட்டையை போட்டது, மரத்துல இருந்து பறிச்சது. குயிமிங் டென்ஷன் ஆகுறான். ஒரு நல்ல கல்டிவேட்டர் இந்த மாதிரி ஆட்டையை போட்டதெல்லாம் சாப்பிட மாட்டான். அப்ப நீ சாப்பிடாத, கொஞ்சம் நீ வா நம்ம போய் சாப்பிடலாம். நம்ம ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது, நீ ஒன்னும் இவ்வளவு நல்லவன் இல்லையே. அது வந்து கொஞ்சம் பிளட் மிஸ் காம்படிஷன் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. அதான் நீ எனக்கு 2-3 வித்தெல்லாம் கத்து கொடுத்தினா அதை வச்சு நம்ம எதிரிங்களை நான் சொத்தை ஆக்கிடுவானா. ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க அப்படியே காலி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ, ஆமா இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? நம்ம குயிமிங், நான் வேல் டூர் போக போறேன். 5 கிங்டம்லயும் நான் தான் ஒரு சூப்பரான ஸ்வாட் மாஸ்டர் இருக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பாவம் உன் தலைமுறையே இதோட முடிய போகுது. அவர் லைட்டா டென்ஷன் ஆக அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கேக்குறாங்க. அவருக்கு அவரோட கால் லைஃப் தான் ஞாபகத்துக்கு வருது. அவரை ஏமாத்தின சோயு அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்கள அப்படியே நினைச்சு பார்க்கிறாரு. எங்க வேலை முடியணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன். நாங்க 2 பேரும் மார்ஷியல் ஆர்ட் வேர்ல்டோட எம்பரர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ எங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் அப்படியே பல்லெல்லாம் கடிக்கிறாரு. சரி என் கதையை விடுங்க, நீ என்ன பண்ண போற? நம்ம லீட்டைன், நான் சொல்ற அளவுக்கு எனக்கு எந்த பெரிய ஆம்பிஷன்ஸுமே கிடையாது. அதனால கொஞ்சம் நான் உன்னையே ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். எனக்காக நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, ஒன்னுத்துக்கு உதவாம இருந்த என்ன இப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீனா அதுக்கு காரணமே நீ தான். ஃபியூச்சர்ல உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் உன் கூட இருந்து நான் அது பண்ணி தருவேன். அவரும் சரி எமோஷன் ஆகத பாத்துக்கலான்னு சொல்ல, இல்ல குஞ்சன் உனக்கு தெரியாது, நான் உன் கூடயே வரணும்னு சொன்னாலும் நானே உனக்கு தொல்லையா மாறிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. நம்ம குயிமிங் ஓர வசிக்காத, அவன் போய் 10 நிமிஷம் ஆகுது. குயிச்சன் எங்க கிளம்பிட்ட? டைம் ஆயிடுச்சு, திரும்ப கேம்புக்கு போலான்னு ஒரு சொல்ல நம்ம குயிமிங்க கிளம்பிடுறாரு. மூட்டையை கட்டிட்டு நம்ம லீட்டேனா ஒரு பின்னாடியே போயிட்ட மாதிரி தெரியுது. வழியில நம்ம மார்க்கு ஸ்லீப் ஆயிட்டு இருக்கான். ஆள் திருட்டு போய் மாதிரி போறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ, அவன் கிட்ட ஏதோ தப்பா இருக்கு, நான் அவன் கூட சண்டை போடும் போதே அதை நோட் பண்ண அவரு ஏதோ ஒரு டிவைஸை வெளியெடுக்கிறாரு. மார்ஷியல் ஆர்ட் காம்படிஷன்ல எந்த தப்பு நடந்துடக்கூடாது, இது நீங்க வச்சுக்கோங்க. இவன் கிட்ட உண்மையிலே ஏதாவது சரியில்லைன்னா அதை கண்டுபிடிக்க இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப இன்னும் சில பேர் அங்க வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவனுங்கெல்லாம் ஜோன் கிங்டமோட ஃபைட்டர்ஸா, பார்க்கவே இவ்வளவு பொடித்தனமா மொக்கையா இருக்கானுங்க. அங்க இருந்த நம்மளுங்களும் லைட்டா டென்ஷன் ஆயிட்ட மாதிரி தெரியுது. நீங்க தான் ஜோ கிங்டம் சேர்ந்தவங்களா? எங்க கிட்ட மரியாதையை பேசினா அது உங்களுக்கு நல்லது. என் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுதானே நான் சொன்னேன். எல்லாருமே தொடநடுங்கி பசங்க மாதிரி இருக்கீங்க. 2 அடி தாங்க மாட்டீங்க போலயே. ஆள் டென்ஷன் ஆயிடுறான். மோதி 10 ரூபான்னு கேக்கு, அதையும் தான் பாப்போம். அவர் அப்படியே ஒரு பவுர்ஸை யூஸ் பண்ணி ஓவர்லாட் மிஸ்டர் அவன் மேல யூஸ் பண்றாரு. ஆனா அவது ஈஸியா அவன் பவுர்ஸை வச்சு தடுத்துடுறான். என்னடா இவ்வளவு வீக்கா இருக்க? அப்படியே அவர் அடிச்சு பறக்க கூட நம்ம லேட்டைன் டென்ஷன் ஆகுறாரு. நம்ம ஹீரோவரை தடுக்க நம்ம ஜெனரல் அங்க வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இது காம்படிஷன் நடக்கிற இடம், பேட்டில் ஃபீல்டா நீங்க மாத்த பாக்குறீங்க. அப்ப இவன் தான் ஜோ கிங்டமோட பிரின்ஸ்னு சொல்லி அவங்க எல்லாரும் லைட்டா சாக்காக. நான் சும்மா பேசிட்டு தான் இருந்தேன், உங்க ஆளுங்க தான் இப்ப சண்டைக்கு வந்தாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஜெனரல் முன்னாடியே வச்சு அவங்க எல்லாரையும் கலைக்க. ஃப்ரெண்ட்ஸோ நீங்க ரொம்பவே பேசிட்டீங்க. அவர் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண போக ஒரு பெரிய கை அப்படியே அவனுக்கு நேரா போகுது. டக்குன்னு இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான பவர் வந்து அதுல மோதி அதை காலி பண்ணிடுது. யாரான்னு பார்த்தா அவங்க கிங்டமோட நம்பர் 1 மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர். இது சின்ன பசங்க சண்டை, இதுல எதுக்காக சம்பந்தமே இல்லாம நீ தலையிடுற? மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர்ங்கிற எண்ணத்தோட பேசி இதே மாதிரி நீ தொடர்ந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தீனா நானே உன் கூட பேட்டிலுக்கு வர மாதிரி இருக்கும். அந்த பிரின்ஸ் திரும்ப அவரை கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். சுவான் உண்மையிலேயே பரிதாபமா தான் இருக்காங்க போல. ஒரு சாதாரண ஸ்பேருக்கு கூப்பிட்டா கூட அவங்க கிட்ட ஆள் இல்ல, ஜெனரல்ல விட்டு பேச வைக்கிறானுங்க. சரியான பொடி பசங்கன்னு சொல்ல நம்ம 4th பிரிட்ஸ் அங்க வந்துடுறாரு. சோ கிங்டம் சேர்ந்த எல்லாருமே காட்டு வசிங்கிறது உண்மைதான் போல. மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. 4th பிரின்ஸ், உனக்கு அது தைரியம் இருக்கா? ஒரு பிரின்ஸா உன் பவர் என்னங்கிறத நானும் தெரிஞ்சுப்பல, வா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில் போடலாம். ஜெனரல் அவன் ட்ரிக் பண்றான், நீங்க ஒத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. அங்க இருந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க கூட சண்டைக்கு வரோம், எங்க கூட மோதுறான்னு சொல்ல நம்ம 4th பிரின்ஸ், இப்ப என்ன பேட்டில் தானே பண்ணோம், வா வச்சுக்கலாம். மேல இருந்து 2 பேர் அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒருத்தர் இமோட்டல் செக்டரோட மாஸ்டர், இன்னொருத்த அவனோட ஜூனியர் சுவான் பிரின்ஸ். சரியான சின்ன பையலா இருக்கான். லைட்டா உசுப்பெத்தினதுக்கே அவன் சண்டைக்கு ஒத்து
ஒத்துக்கிட்டான். அவங்க கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்கிற, நம்ம ஸ்டூடெண்ட் முன்னாடி அவனால நிக்க கூட முடியாதுன்னு அவன் சொல்ல, அவனுங்களும் நம்ம ஜோனை கலைச்சுதான் பேசிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் பேட்டிலுக்கு நம்ம ஆளுங்க ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஜோ பிரின்ஸ் மொதோடிலேயே தூத்து போகாம இருந்தினா சரிதான், அவ அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண நம்மளால அவரோட பவர்ஸ் விட்டு அதை அப்படியே காலி பண்ணிடுறாரு. எல்லாருமே வாய பழக்கிறாங்க, நம்ம பிரின்ஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல் தான், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ணிடுறான். டீமன் ஃபிளேம் பிளட் லைன். இந்த பக்கம் நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் அவர் பவர்ஸை யூஸ் பண்றாரு. அவன் அப்படியே அவர் அட்டாக் பண்ண திரும்பவும் அதே மூதான் அவரோட பவர்ஸ் எல்லாம் தூள் ஆயிடுது. அவர் லைட்டா பின்னாடி போயிடுறான். திரும்ப அவன் அட்டாக் பண்ண திரும்ப நம்மளும் அதை டிஃபெண்ட் பண்ண. இந்த மேட்ச் கண்டிப்பா டை தான். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னோட பவரை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ரெண்டு பேரோட பவர்ஸும் ஒன்னோட ஒன்னு அப்படியே இடிச்சிட்டு இருக்கு. அந்த மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர் ஒரு பக்கம் அவனோட பவரை திருட்டுத்தனமா யூஸ் பண்றான். அவங்க பவர்ஸ் பிளாஸ்ட் ஆக அந்த மாஸ்டரோட பவர் கிட்ட இருந்து நம்ம ஜெனரல் ஜஸ்டிம்ஸ்ல அவரை காப்பாத்திடுறாரு. ஆனா அவன் அடங்குற மாதிரி தெரியல. உன்னை இங்கே முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்ப அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண ஒரு பிரம்மாண்டமான பவர் வந்து அதையும் காலி பண்ணிடுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம லிங்கு கிங் தான். ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க ஆரம்பிக்க அவன் அவர் அடங்க சொல்லிடுறான். என்னாலயே இவனை தூக்கடிக்க முடியல, நாங்க இங்க வெறும் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் நடத்திட்டு இருக்கோம், உனக்கு தைரியம் தான் நீ வந்து இதுல கலந்துக்கோ, தெரியும் நீ மாட்டேன்னு தான் சொல்லுவ, பயந்தாங்கொழி பசங்க, சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே வந்து கிளம்ப மேல இருந்து கோஸ்டி மோட்டல் ஆளுங்க அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த லிங்கோ கிங்க்கு அவனை தூக்கடிக்க ஆளு இல்லைன்னு நினைப்பா, நான் அவனை இப்ப முடிச்சிடுறான். ஆனா அந்த எல்லர் தடுத்துடுறாரு. சுவான் கிங்டமோட டாப் மார்ஷியல் ஆர்ட் ஃபைட்டர் அவனோட பவர் லெவல உன்னால நெருங்க கூட முடியாது. எல்லர் அப்ப உங்களாலே அவனை எதுவும் பண்ண முடியாதா, நம்ம மாஸ்டர் மட்டும்தான் அவனுக்கு சரிக்கு சமமா இருப்பாருன்னு அவன் சொல்லு, அப்பனா சீக்கிரமாவே நான் உன்னை முடிச்சு காட்டுறேன். இங்க இருந்து நம்ம கிங்கோ ஜெனரலோ அதை நோட் பண்றாங்க. இம்மோர்டல் செக்டர் ஆளுங்க, ஆனா அவங்களுக்கும் ஜோ கிங்டம்க்கும் என்ன சம்பந்தம், ஒருவேளை அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? இந்த காம்படிஷன்ல உங்களுக்கு நிறையவே பிரச்சனை வரப்போகுது, நீங்க ஜோ கிங்டம் கிட்ட மட்டும் இல்ல கோஸ்ட் செக்டர் கிட்டயும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. மாஸ்டர்ஸ் திரும்ப அவங்கள கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப காட்டுற இடமே ரொம்பவே வித்தியாசமா அங்கங்க எதோ மின்னிட்டுலாம் இருக்கு. நம்ம லீட்டே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு குஞ்சன் அது என்ன, குஞ்சன் இது என்ன, அங்கதான் ஜோ ஆளுங்க கோஸ்ட் இமோர்டல்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பிளட் மிஸ்டுக்குள்ள போறவங்களோட பவர் லெவல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அவங்க கல்டிவேஷனும் அந்த அளவுக்கு அதிகமாகும். ஆனா அவங்க ஜுவான்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே இடத்துல உள்ளதானே இருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் உள்ள போய் என்ன பண்ண போறானுங்கன்னு அவன் கேட்க நம்ம கிங் திரும்ப சவுண்ட் கொடுக்கிறாரு. அவங்களோட மார்ஷியல் ஆர்ட் ஹெட் லைட்டா டென்ஷன் ஆயிடுறான். எங்க ஜோ பிரின்ஸ் கிட்டயே குரலை ஏத்து பேசுறியா, அந்த கோஸ்ட் எல்லர் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறான். ஒரு நம்பர் 1 மார்ஷியல் ஆர்ட் ஃபைட்டரா இருந்துட்டு இந்த மாதிரி சின்ன பையன் கிட்ட போய் சண்டை போடுறான். இது சுவானுக்கு ஜோக்கு இருக்கிற பிரச்சனை, நடுவுல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க, நான் நியாயத்தை தான் கேட்டேன்னு அவன் சொல்ல. நம்ம கிங் அப்படியே அவர் பசங்களை பார்த்து பிளட் மிஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள ஃபேஸ் பண்ணும்போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஜோவோட நம்பர் 1 ஃபைட்டர் அவன் பசங்க கிட்ட உள்ள போற ஜுவானை சேர்ந்த ஒரு ஆள் கூட திரும்ப வெளியே வரக்கூடாது, பார்த்த இடத்துல அவங்கள கொள்ளுங்க, அதுக்கும் நான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் தருவான்னு அவன் சொல்றான். அவனுங்களும் கண்டிப்பா மாஸ்டர்னு சொல்ல. அந்த கோஸ்ட் எல்லர் நம்ம ரெண்டு பேரும் கை கூத்திருக்கும் போது கண்டிப்பா ஜுவான்ல இருந்து ஒருத்தன் கூட தப்பிக்க முடியாது. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. சுவான் கிங்டம்க்கு உண்மையிலேயே நிறைய எதிரிங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இதுதான் உள்ளதுலயே ஸ்ட்ராங்கான ஒரு கிங்டம், அவங்களையும் ஒண்ணு காணும், ஸ்கை செக்டரையும் ஒண்ணு காணும்னு சொல்லி அவர் யோசிக்க. அங்க பாருங்க குயிசி, ஸ்கை செக்டர் மாஸ்டரோட பொண்ணு அவங்க தானே. ஸ்கை செக்டர் ஆளுங்களும் இப்ப அங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு அப்படியே பாக்கிறாரு. இவளும் பவர்ஃபுல்லா தான் இருப்பான்னு நினைக்கிறான். பிளட் மிஸ்டிகேட் ஓபன் ஆயிடுது. பசங்களாம் தனியாவும் பொண்ணுங்களாம் தனியாவும் போகணும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதுக்காக உள்ள போகும்போது அந்த அறை உங்க ட்ரெஸ் பாதிக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் நம்ம ஹீரோவும் அவரு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே முன்னாடி போறாரு. 4th கிரேட் ஸ்பிரிட் அறையா, இங்க கண்டிப்பா இதை கண்ட்ரோல் பண்ற ஒரு அறை மாஸ்டர் இருக்கணும். அவரு உள்ள போயிடுறாரு. நம்ம லீலா அப்படியே அவங்க பின்னாடியே போக ஆரம்பிக்கும். ஒன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் 4th ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஒரு ஆளா அப்படியே அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த இடம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, இந்த சோல் டிராப்பிங் அறை நம்மள ஒருத்தவங்களை மீட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பிளட் மிஸ்டோட பவரையும் ஆள் ஃபீல் பண்றாரு. நம்ம பாடியை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்குற ஒரு பவர், அது அப்படியே அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்க. இப்ப இந்த இடத்துல ஒரு குரூப்பும் சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்களால நடக்கவே முடியல. அந்த பவர்ஸ் எல்லாம் அவனுக்குள்ள புந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துது. என்னால இதுக்கு மேலே இதை தாங்க முடியாது, என்னாலையும் தான் சொல்லிட்டு அவனுங்க 3 பேரும் அதே இடத்துல உட்காந்து அவனுங்களோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ண. நம்ம ஹீரோ நம்ம அந்த மாதிரி பண்றது அந்த பவர்ஸ் நமக்குள்ள போறத தடுக்கும், அது நம்மளோட கோரை அதிகமாவே பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டயத்துல நம்ம பாடியை முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸா வச்சுட்டு இந்த பவர்ஸை அப்சர்வ் பண்ணிக்க அதுக்கு டைம் தரதான் நல்ல மூவ். ஒன்னொரு பக்கம் நம்ம குயிமிங் சுத்திட்டு இருக்காரு. அவரும் இப்ப இந்த பவரை பார்த்துட்ட மாதிரி தெரியுது. அது அப்படியே அவருக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கும். நம்ம லீட்டின் அங்க வந்துடுறாரு. குயிமிங் நீ இங்கதான் இருக்கியா, சரி வா நம்ம 2 பேரும் போய் குயிச்சன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அவங்க 2 பேரும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தனியா சுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் 21 முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதுலாம் நம்ம நாளைக்கான வீடியோ
வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.